இப்போ அர்ஜென்டினால வெரிட்டோ மொரானோ அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பனிப்பாறை. இந்த பனிப்பாறைகளுக்கெல்லாம் அவங்களோட பேர் வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம இந்த சேட்டலைட்ல மேலே பார்க்கக்கூடியதான எரிக்கற்களுக்கு ஒரு நம்பர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை பார்க்குற சயின்டிஸ்டோடைய பேரை சேர்த்து நம்பரோட வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பனிப்பாறைகளுக்கு பேர் வைப்பாங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த வெரிட்டோ மொரானோங்கிறதான இந்த பனிப்பாறை இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட 70 மீட்டர். உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி சொல்லணும்னா ஒரு 20 மாடி கட்டடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 மாடி கட்டட அளவுக்கு அது உடஞ்சி விழுந்திருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை செஞ்சிருக்கு. இது எதனால அப்படின்னா ஈஸியாக சொல்லலாம், குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்ல, காலநிலை மாற்றம், இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பல நாடுகளுக்கு, நம்ம இந்தியா உட்பட, சென்னை உட்பட பல நகரங்களுக்கு அவங்க காஷன் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு தண்ணி ஊருக்குள்ள வரப்போகுது, எந்தெந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும், எத்தனை அடி உயரம் தண்ணி, எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தோனேஷியாலாம் வந்து இந்த மாதிரி தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லி ஜகார்த்தால இருந்து அவங்களோட தலைநகரத்தை உள்ளுக்குள்ள மாத்திட்டாங்க. இந்த மாதிரி பல நாடுகளில் பல நகரங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பனிப்பாறை இன்னும் அதிகமாக உருகி இருக்குது. இன்னும் இது வந்து ஜனங்க வந்து ஒரு சுற்றுலா மாதிரி பார்த்தா இருக்காங்க. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, மிகப்பெரியதான ஒரு சீரியஸ் இஷ்யூஸ் போயிட்டே இருக்குது. ஒரு பனிப்பாறையா உருகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி பல பனிப்பாறைகள் இந்த மாதிரி உருகி உருகி சமீபத்தில் இத்தாலி அளவுக்கு உள்ளதான ஒரு பனிப்பாறை, அந்த நாடு அளவுக்கு உள்ள ஒரு பனிப்பாறை உருகிருச்சு. இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் சமுத்திரத்தை லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது, வாட்டர் லெவலை. வசனம் சொல்லுது லூக்கா 21:25 சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும் அப்படின்னு. வெறும் சுனாமியை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த சுனாமிகள் ஏன் அடிக்கடி வருது அப்படிங்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. கடலுக்கடியில் ஏற்படக்கூடியதான பூகம்பங்கள், அதோட கூட நம்ம இந்த நியூக்ளியர் பாம்பு வெடிச்சு பார்க்கறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா, குண்டுகள் டெஸ்ட் பண்றாங்கல்ல, அதெல்லாம் சேர்ந்து இதுவும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ கடைசி காலத்தில் வெளிப்படத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தீவுகள் எல்லாம் அகன்று போகும் அப்படின்லாம் இருக்கு. இந்த நிலை இப்பொழுது உருவாயிருக்கு. ஆப்பிரிக்கா கண்டம் கூட ஒரு இன்னொரு பகுதியாக உடையுதுன்னு சொல்றாங்க. அந்த காலங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ வேதம் சொன்னபடி எல்லைகள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் கடைசி காலத்தில் பேரழிவுகளுக்கான ஒரு அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதெல்லாம் நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட ஒரு செய்தி கேட்டாங்கல்ல, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, மத்திய 24:3 அதுக்கான அடையாளங்களும் அவர் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கான அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. நான் திருப்பியும் சொல்றேன், உலகத்தின் முடிவுனா பூமியின் முடிவு அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரியதான இயற்கை மாற்றம், பேரழிவுகள், அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படி நடக்கும். அதே மாதிரி தான் இப்பவும் ஒன்று நடப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் இதெல்லாம் நமக்கு முன்னறிவிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது.